வணக்கம் நண்பர்களே, இது எம்எஸ்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சேனல் கெய்னர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 பீஸ் கிடச்சிது. இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1202 ஏசி இன்புட் கொடுத்துட்டு இங்கே வந்து டிசி டயல் முன்னாடி டிசி பண்ணி இங்கே கெப்பாசிட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து 7805 ரெகுலேட்டர் ஒன்று. இது அது பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் 505 வோல்ட்டு யூஎஸ்பிக்காக கொடுத்துருது, இந்த வழக்கமாக அது கொடுக்குற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சேனல் கெய்னர் போர்டு இப்படி வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 சேனலோட கெய்னர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி நான் இப்போ செக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸ் ட்ரிபிள். இது லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸு, இது வந்து ட்ரிபிள். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு இந்த டிராபிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி தான் வரும். இந்த ஐசியில் வந்து சரவுண்டு. இந்த ஐசி வந்து ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் பண்ணாங்க. இது வந்து லெஃப்ட் ரைட்டு, இது வந்து சென்ட்ரு, இது வந்து சரவுண்டு. ஓகேங்களா? 4558 வந்து ஐசி வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்காகவும் நல்லா பக்கா வரும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ், இது ட்ரிபிள், இது பேஸுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. அந்த ஐஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் தான் போட்டுருக்காங்க. TL084 ஐஸ் ஒரிஜினல் ஐஸ் தான் நம்ம வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம். இது வந்து இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்சி கம்பெனியில் 4558 ஐசி யூடிசி 4558 ஒரிஜினல் ஐஸ் வாங்கி போட்டிருக்கேன். இந்த ஐசி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு பார்த்தா சரவுண்டுக்கான சரவுண்டு கெய்னிங்காக இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா TL084 ஒரிஜினல் ஐஸ் தான். பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் ஐஸ் தான். இது நம்ம வாங்கினது இப்போ பர்சனலாக வாங்கினது யூஸ் பண்ணதுனால ஒரிஜினல் ஐஸ் போட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வந்து 3 இருக்கும். 4558 ஐசி 3. இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான கெய்னர் செக்ஷன். இது வந்து சப்புக்கான கெய்னர் செக்ஷனு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து ட்ரிபிள் பேஸு. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து சரவுண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இது சென்டருக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கான வால்யூம் கண்ட்ரோல், சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இந்த சப்பு வால்யூம் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து யூடிசியில் 4558 ஐசி போட்டிருக்காங்க. இது 3 பார்த்திங்கன்னா சப்புக்கான கெய்னர் போர்டு தான். 3மே ஒரு பஃபர் ஸ்டேஜ், கெய்னர் ஸ்டேஜ், ஒரு பஃபர் ஸ்டேஜ் அது மாதிரி போட்டிருக்காங்க. இது டிசைன் வந்து நம்மக்கிட்ட ஒரு பழைய போர்டு கிடச்சி அந்த பழைய போர்டு வச்சு தான் டிசைன் பண்ணது. இதுக்கு வந்து சப்புக்கு மட்டும் 3 கெய்னர் போர்டு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 சேனல் இன்புட்டு. இந்த செக்ஷனில் 6 சேனல் இன்புட் கொடுத்துட்டு இந்த செக்ஷனில் 6 சேனலில் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் வந்து செலக்ட் பண்ணுறது, லோ பேஸு ஃப்ரீக்வன்சி எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு ஒரு சுவிட்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு மட்டும் 3 கெய்னர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு வாய்ஸ் கிளாஸ் பீஸ். இது போர்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் பீஸுக்கு போர்டு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். அதிகமாக பெண்ட் பண்ணாலும் பெண்ட் ஆகாதுன்னு பாருங்கள். இப்படி வச்சு பெண்ட் பண்ணால் கூட லைட் பாருங்கள் பெண்ட் ஆகும், மறுபடியும் உடையாது. இது அந்தளவுக்கு திக்னஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டு வால்யூம் கண்ட்ரோலு. நம்ம வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே இன்பில்டில் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேஸில் ஆர்டினரி சேஸுக்காக யூஸ் பண்ணுறது. இது ரிமோட் கிட் கிடையாது. ரிமோட் கிட்டுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே மேனுவலாக வந்து நம்ம போர்டில் செட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஆடியோ இன்புட் 6 சேனலில் ரிமோட் கிட்லேருந்து 6 சேனல் எட்டு வந்து இங்கே ஆடியோ இன்புட் கொடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா 6 சேனல் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா கெய்னர் செக்ஷன். இங்கே ஒன்று பாருங்கள், ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இது ஒரு அவுட்ரு. இந்த இடத்துல இன்புட் கொடுத்துட்டு இந்த இடத்துல அவுட்புட் எடுத்துக்கிறது. இந்த 6 சேனல் இன்புட் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே தான் வரும். இங்கே வந்து திருப்பியும் இது வந்து சுவிட்சிங் போயிட்டு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக அவுட்புட் வரும்போது இங்கே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் கிட்டுக்கு ஆர்டினரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டினரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக வால்யூம் கண்ட்ரோல் வைக்கிற மாதிரி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டிசைன் கொடுத்துருக்காங்க, நான் அதுக்கு டிசைன் படி நான் போட்டிருக்கேன்.
இது வந்து ஒரு போர்டு தான் போட்டிருக்கேன், அது பழசை பார்த்து இது டெஸ்டிங் பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டில் செட் பண்ணி பார்ப்போம். ஒரு செட்டில் செட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுபடி ஒரு 7 போர்டு இருக்குது, அது வந்து அடுத்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 சேனலுக்கான கெய்னர் போர்டு மட்டும் தான். இது வந்து ப்ரோலாஜிக் போர்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் 6 சேனலுக்கான கெய்னர் போர்டு தான். இது வந்து இன்பில்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு, அதாவது FT002 இல்லை ரிமோட் கிட் அது மாதிரி இட்டுன்னு வந்துட்டு 6 சேனல் இங்கே இன்புட் கொடுத்துட்றீங்க, இந்த இடத்துல 6 சேனல் அவுட்புட் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் கிட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு நினச்ச மாதிரி வராது, சவுண்ட் ரொம்ப கம்மியாக வரும். அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணும்போது வந்து இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்ன ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா, ஒரு வீடியோ போட்டு ஒரு ஆடியோ செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காப்பிரைட் பிரச்சனை வந்துருக்கு. அந்த காப்பிரைட் பிரச்சனை வந்தால் நம்ம அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒர்க் ஃபுல்லாக எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் வீடியோன்னு சொல்லிட்டு பர்சனலாக போடுவேன், அது கொஞ்ச நாள் கழித்து அழிச்சிடுவேன். அதையும் இதே மாதிரி தான் போடுவோம், டெஸ்ட் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 6 சேனலுக்கான கெய்னர் போர்டு. இது வந்து தனியாக சேல்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. நம்ம வந்து செட்டு அசம்பிள் பண்ணும்போது செட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சில பேர் கேட்பேன் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு, இது வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஒரு 8 பீஸ் தான் வந்திருக்கு. இது வந்து ஒருத்தர் வந்து ரெடி பண்ணுறது கொடுத்தா அப்படி ஒரு செட்டில் வந்தது. பிசிபி நம்மளுக்கு கிடச்சி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து புதுசு தான் போர்டு. இது ஒரு 7 போர்டு இருக்குது. இது மாதிரி போர்டு புதுசு வாங்கிட்டு வந்தோம். இதை பார்த்துட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பழச ஒரு செட்டில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு, அதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வேணும்னா இப்போ கிடைக்காது. நான் இது பொருள் எங்கள் போர்டு என்ன கிடைக்குதுன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் யூடியூப்பில் சொல்கிறேன். நண்பர்களே, தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது MSC Audio யூடியூப் சேனல் பெண்ணாகரும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.